வணக்கம், நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை உள்ள 4ஆம் வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டமாகத்தான் உங்களுக்கு அமைகிறது. இந்த முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முறையில் ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ப்ரமோஷன், ஒரு டெவலப்மெண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. இந்த வாரம் ஆரம்பமே உற்சாகமான ஒரு ஆரம்பமாக அமையும். இந்த வார மத்தியமத்தில் பார்த்தா உங்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும். அது உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம். உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும். சில நேரங்களில் உயர்ந்த பதவியில் இருக்கும்போது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான சூழல்களையும் இது காண்பிக்கிறது. அப்போ வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வரும். மைண்டில் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஆனால் உங்களுடைய உழைப்பு மிக கடுமையானது, நேர்மையானது. அதனால் ஒரு காரியத்தை எப்படியும் வெற்றி அடைவதற்கு என்ன செய்யணுமோ அது யாருமே உங்களுக்கு சொல்ல வேணாம், நீங்களே அதை சரியான முறையில் செய்கிறதால ஒரு சாதனை புரிவதற்கான ஒரு அடிப்படையை ஏற்படுத்தி தரக்கூடிய, ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல வாரமாக இது அமையும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ரிலாக்ஸ்டாக மைண்ட் இருக்கணும்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போது ஒருத்தர் பதட்டமே இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்கும்போது அதில் அவங்க எக்ஸல் பண்ணுவாங்க. ஏறத்தாழ உங்கள் நிலைமையும் அதுதான். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சரி, அதை சரியான முறையில் திட்டமிட்டு சிந்தாமல் சிதறாமல் ஒரு காரியத்தை வெற்றி அடையணும்னா அது உங்கள்கிட்ட தான் கேட்டுக்கணும். அவ்வளோ சிறப்பான ஒரு செயல்பாடை வெளிப்படுத்துவீர்கள். எங்கே பொறுமை இருக்க வேண்டுமோ அங்கே பொறுமை, எங்கே நிதானமோ அங்கே நிதானம். அதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாரத்தோடு மட்டும் இல்லாமல் மனதுக்கு ஒரு உறுதியான, நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலம். இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பெரியவரை பார்த்து அவர் சொன்னார், நீ இந்த அளவுக்கு முன்னுக்கு வருவே, இந்த நேரத்தில் உனக்கு நன்மைகள் நடக்கும்னு சொன்னார். அது என் மனசில் ஆழ பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க, ஒரு பர்டிகுலர் இதுக்கு போனேன், க்ஷேத்திரம், அங்கே பெரிய க்ரௌடு இருக்கிறது, ஆனால் நான் தான் முதல்ல போய் நிற்கிறேன். அந்த ஆரத்தை எடுத்து அந்த முதல்ல நான் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நான் கண்ட அந்த தரிசனம் எல்லாமே அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அது போன்ற உணர்வுகளும் அது போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய காலம். சில நேரங்களில் சில ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்காக முயற்சிகள் எடுப்பீர்கள். அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியும். அந்த மன திருப்தியும் ஏற்படும். நல்ல வாரம். மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ரொம்ப சிறப்பு. திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். ரொம்ப நாளாக நம்ம வாழ்க்கையில் நடக்கலையே, இது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்த காரியம் நடக்கும், கிடைக்கும். ஆத்ம திருப்தின்னு ஒன்று சொல்லுவா. அந்த ஆத்ம திருப்தியை தரக்கூடிய வகையில் சில காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் தெரிகிறது. தேவையில்லாத சில தயக்கங்களும் ஏற்படுறது கூடவே ஒரு பயம், அதெல்லாம் உதறிடுங்க. உங்களுக்கு நடக்கிற எஃபெக்ட் என்னென்னா உயர்வு. ஆனால் அவங்க அவுட்லுக் எப்படி இருக்கு? ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு டபுள் மைண்டட்னஸ், இதெல்லாம் வருது. ஆனால் இதெல்லாம் எங்கே மேலோட்டமாக இருக்குது. ஆனால் அடியில் நடக்க போகிற விஷயங்கள் உறுதியானதும் உங்களுக்கு நன்மை பயப்பதுமான
விஷயங்கள் தான் நடக்கும். நல்ல வாரம், வெற்றியை தரக்கூடிய வாரம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சாதுரியமான ஒரு பேச்சு உங்களிடம் இருந்து வெளிப்படும். ஒரு தயாள குணம் வெளிப்படும். மனசில், அதாவது உங்களை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஸ்ரீராமனை பார்த்தேன், அதுபோல் ஒரு நல்ல புருஷனை இப்பொழுது நான் பார்க்கிறேன்னு உங்களை பற்றி சொன்னால் வியப்புக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக விளங்குவீர்கள். குறிப்பாக பப்ளிக் சர்வீஸு, பாலிட்டிக்ஸு இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம், முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரம். சில முக்கியமான விஷயங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் சில பெரிய சாதனைகளை உங்களால் நிகழ்த்தவே முடியும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அதே மாதிரி ஜாப் சம்மந்தப்பட்ட இன்டர்வியூஸ் இதெல்லாம் போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இவர் தகுதியானவர் என்ற முடிவுக்கு வருவார்கள். வீட்லேயும் நல்ல பேர், நல்ல ஹெல்த்து, உங்களுடைய திறமையும் சாதுரியமும் நேர்மையும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. நல்ல வாரம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கம்பீரமாக திகழ்வீர்கள். உங்களுக்குள்ளே உள்ள ஒரு பயம், ஒரு நிச்சயமற்ற தன்மை, இதெல்லாம் சுத்தமாக காணாமே போயிடும். உங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னா, சொல்லுவாங்க, இந்த மனுஷன் என்ன தான் இவருக்கு பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அவன் பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ப்ரெசன்ஸ். ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடு. அதுக்கு முக்கியமான காரணம் நேர்மையான சிந்தனை, விஷய ஞானம். இது ரெண்டும் உங்களுக்கு கை கொடுக்குறது. உடல் ஆரோக்கியம் முன்ன பின்ன தள்ளாடுது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதுவும் குறிப்பாக ஒரு 55-60 வயசானவங்கள்லாம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே மாதிரி சில நேரங்களில் செலவுகள் என்பது கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள் உண்டாகலாம். அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும், அவங்கள கவனிக்கணும், இந்த மாதிரி சில பொறுப்புகள்லாம் ஏற்படும். அதனால் ஒரு விதத்தில் பார்த்தா தன்னம்பிக்கை ஒளிரும், தைரியமாக செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் சில சோதனைகளும் உண்டு. ஆனால் அதான் சொல்லுவாங்க, தடைக்கற்களெல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றினார்னு. அதுபோல் இருக்கும் உங்கள் செயல்பாடு. தன்னிறைவை தரக்கூடிய நல்ல காலம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான நன்மைகள் காத்திருக்கு. வேலை தேடுபவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆர்கனைசேஷனில் ட்ரீம் ஜாப் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங், அது மாதிரி ஒரு தன்மைகள் தென்படுகின்றன. உங்கள் செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கிறது. உங்கள் அவுட்புட் சொல்லுவாங்க, பெஸ்ட் அவுட்புட் அப்படின்னு. அதாவது கோலி நல்லா தான் ஆடுவார், ஆனால் சில மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரில்லியன்ஸாக இருக்கும், அப்படியே பிரெத் டேக்கிங்பாங்க, இப்படி அப்படின்னு நம்மளே இது பண்ணோம். அது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், அது நம்முடைய திறமையோடு தெய்வத்தின் அருளும் அந்த நாளும் கோளும் நமக்கு உதவியாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அது போன்ற தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். மிக சிறப்பான வாரம், முன்னேற்றமான வாரம். துலாம் ராசி. சில குறுகிய கால பிரயாணங்களுக்காக நீங்கள் இந்த வார ஆரம்பத்தில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா இருக்கும். சில பேர் குறுகிய பிரயாணங்களும் போயிட்டு வருவீங்க, ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி போயிட்டு வர பிரயாணம் நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மனதிற்கு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியும் தரக்கூடிய வகையில் இருக்குது. பேசக்கூடிய பேச்சுக்களும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இந்த வாரத்தில் குறிப்பாக சில தேவையற்ற செலவுகள், அதனால் பற்றாக்குறை, சில நேரங்களில் கடன் வாங்கிறது, இந்த விஷயங்களுக்கும் சொல்கிறது. ஆனால் அந்த கடன் நல்ல கடன்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிரம்பவே இருக்குது. உதாரணத்துக்கு, நான் புது கார் வாங்கினேன்,
நான் புது வீடு வாங்கினேன், வீடு புக் பண்ணேன், அதுக்கு இவ்வளோ அட்வான்ஸ் பே பண்ணேன், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கும் இது உதவியாக இருக்குது. அப்போது மனோநிலை எப்படி இருக்கு? மனோநிலையை பொறுத்தவரையில் நிறைய யோசனைகள், அதான் ரொம்ப நிம்மதியாக படுத்தேன் தூங்கினேன்னு இல்லை, தூக்கத்தை விட்டு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில சூழல்கள் கூட உருவாகலாம். ஆனால் அதுதான் வளர்ச்சியின் அறிகுறி. அதனால் நல்ல வாரமாக மொத்தத்தில் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வாரம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்கிறது, நல்ல வாக்கு இருக்கிறது, சொன்ன சொல் உங்களுக்கு பலிதமாகும், உயர்வை அடைவீர்கள், காலமும் நேரமும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது எல்லாத்துக்கும் மேலே. அது போன்ற ஒரு தொடக்கம். செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சரியான ஒரு டைரக்ஷனில் செய்வீங்க. அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மையை காண்பிக்கிறது. அதோடு இல்லாமல் இந்த வார இறுதியில் சில கேளிக்கைகளை ரசிக்கக்கூடிய, கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அமையும். பார்ட்டிஸு, ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரி. இது உங்கள் மனசுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது. உங்கள் நண்பர்களெல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. அப்போ இந்த வாரம் தொடக்கமும் சரி முடிவும் சரி ரொம்ப இனிமையாக அமைகிறது. நல்ல வாரம். அப்போ அப்படி அமையும் போது என்னாகும்? உடல் ஆரோக்கியமும் மேம்படும், மன ஆரோக்கியமும் மேம்படும். நல்ல வாரம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் பிகினிங். முக்கியமாக எதை எந்த இடத்தில் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், நான் பேசுவதால் எனக்கு என்ன நன்மை, பிறருக்கு என்ன நன்மை, இப்படி ஒரு கால்குலேஷனில் தான் இந்த வாரம் நீங்கள் வேலை செய்வீங்க. குறிப்பாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான பலன்களை காண்பிக்கிறது. தன வரவு அற்புதமாக இருக்கிறது. சில பேர் வெளிநாடு போகணும்னு சொல்லி பிளான்லாம் பண்ணிங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் கச்சிதமாக ஒர்க் அவுட் ஆகும். திருமணம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு பாட்டு வருத, பெண் ஒன்று கண்டேன் பெண் அங்கே இல்லைன்னு பழைய பாட்டு வரும். அதுபோல் சில நல்ல அனுபவங்கள் ஏற்படும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரையில் நல்ல வாரம். செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாகத்தான் முடியும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுவீர்கள். மன நிறைவை தரும். அப்படிப்பட்ட வாரமாக இருக்குது. மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனோதைரியம் என்பது மிக மிக அவசியம். அந்த மனோதைரியத்தில் மற்றவங்களுக்கு கொஞ்சம் பிச்சு கூடுதலாம் பணக்காரராக இருக்கிறீர்கள். அப்படி ஒரு மனோதைரியம். எதில் நான் பணக்காரன்? மனோதைரியத்தில் நான் பணக்காரன். உனக்கு மனோதைரியம் வேண்டுமா? என்னிடம் பேசு, நான் தருகிறேன். அதை தரலாமே, குழப்பங்களை நீக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டியோடு இருப்பீங்க இந்த வாரத்தில். நீங்கள் உங்களுடைய சொல் எப்படி இருக்குன்னா, பலாரம் அரைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எதை எப்படி சொல்லணுமோ அதை அப்படி சொல்லுவீங்க. அதில் ஒன்றும் ஒரு பாலிஷ்டாவோ ஒளிவு மறைவாலோலாம் இல்லை. ஆனால் பட்டவர்தனம் அப்பட்டமாக இருக்கும், பட்டவர்தனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சொற்கள். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், உங்கள் செய்கை, உங்கள் நடவடிக்கை, உங்கள் அப்ரோச், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு காலம். அப்போ எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. அதனால் வெற்றி என்பது நிச்சயமாக உண்டாகும். மிக நல்ல வாரம். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக செயல்படுகிறீர்கள். அதே நேரத்தில் இந்த வார தொடக்கத்திலேயே
சில லாபகரமான விஷயங்கள் நடக்க தொடங்கும். அதில் குறிப்பாக ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக செயல்படுவீங்க. ஒரு கடன் வாங்குவீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கடன் வாங்குவது அந்த கடனை போல் 3 மடங்கு சம்பாதிப்பதற்காக இருக்கும். அந்த மாதிரி ஷார்ப்பாக சில விஷயங்கள்லாம் செய்ய தொடங்குவீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் மிகவும் திறமையாக செயல்படுவீர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தொடக்கத்தில் நல்ல ஒரு ஆரம்பம். இந்த வார மத்தியமத்தில் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவில் சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் அது உங்களை பாதிக்காது. இந்த வார இறுதியில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வட்டி முதலமாக நன்மைகள் சேர்த்து கிடைக்கக்கூடிய காலம். அதனால் இந்த வாரம் எப்படி இருக்குது? என்னுடைய முயற்சிகள், நான் எடுத்த முடிவுகள் அனைத்துமே மிகவும் சரியாக இருக்கிறது என்று உங்களை நீங்களே மெச்சிக்கொள்ளக்கூடிய வகையில் அமையும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மனதை மற்றும் சற்று அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். நல்ல வாரம். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் திடீர்னு நல்ல உயர்வு. இந்த பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 5 பேர் வந்து பொன்னாடை பார்ப்போம். அவனையே ஒன்றும் புரியாது. என்ன அண்ணே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அண்ணே அப்படி பண்ணிட்டீங்கம்மா. சில பேர் உங்களுக்கு பர்த்டே என்ன ஞாபகம் இல்லையாம்மா, ஏதோ சொல்லுவான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவனை 4 பேர் கைத்தட்டி சந்தோஷப்படுத்திட்டு போவாங்க. அது போன்ற ஒரு தொடக்கத்தை காண்பிக்கிறது. அப்போ ஏதோ ஒரு விழாவுக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை சில முக்கியமானவர்களை எல்லாம் சந்திக்கிறீர்கள். அந்த இடத்துல நீங்கள் அவர் புகழ் பாடுவதை விட அவர்கள் உங்கள் புகழ் பாடுவார்கள். அது போன்ற ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பிகினிங், நல்ல பிகினிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேற்கொண்டு சந்தோஷங்கள் கூடுவதற்கான நல்ல நிகழ்வுகள். சில பேருக்கு திருமணம் பேசி நிச்சயிக்கப்படும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம். சில பேருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள், தொழிலில் அபிவிருத்திகள், இப்படி சொல்லிட்டே போகலாம். அவனுடைய ஒரு தன்மையை பொறுத்து அவங்களுடைய விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும். இந்த வார இறுதியில் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும். சில தேவையில்லாத ஒரு மைண்டில் சில தேவையில்லாத யோசனைகள், டென்ஷன், இதனால் பார்த்திங்கன்னா ஹெல்த் அஃபெக்ட் ஆகலாம். ஹெல்த்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். குறிப்பாக மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் குரு கடகராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தால் நிச்சயம் கவனமாக கையாள வேண்டும். அந்த டாக்டர் சொன்ன மெடிசன்லாம், அப்புறம் ஃபுட்டு எல்லாமே சரியான முறையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய அவசியம். அது ஏறத்தாழ அடுத்த ஜூன் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஹிருதயம் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம், அது சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கும் பட்சத்தில் டாக்டர்கள் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.